சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூது கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் என்ற பொறுப்பு இந்த கருங்குழலிக்கு இல்லையே. இவளுக்காக இன்னும் எவ்வளவு நேரம் காத்திருப்பது? வா கருங்குழலி, ஏன் இவ்வளவு காலதாமதம்? சரி, அதை விட நேற்று உன் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினாயா? நீ விரும்பியபடி பாரம்பரிய நகை அணிந்த தோற்றத்தை நிலை கண்ணாடியில் பார்த்து ரசித்தாயா? கருங்குழலி, நான் உன்னிடம்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நீ உன் கவனத்தை வேறு எங்கோ வைத்துக் கொண்டிருக்கிறாய். என்ன கேட்டீர்கள்? என் பிறந்த நாளா? அது சிறப்பாகவே நடந்தேறியதே. அதற்கு ஒரு குறையும் இல்லை. இன்று விடிந்த பின்புதான் ஒரு சிக்கல். சிக்கலா? என்ன புதிர் போடுகிறாய்? கொஞ்சம் புரியும்படியாக சொல். நான் தங்களிடத்தில் வாங்கிச் சென்ற பாரம்பரிய நகையை அணிந்து கொண்டு நேற்று என் வீட்டில் என் தந்தையோடும் தனையனோடும் என் பிறந்த நாளை கொண்டாடினேன். இரவு உறங்க செல்வதற்கு முன்னால் நகைப்பேழையில் அந்த பாரம்பரிய நகையை கழட்டி வைத்துவிட்டு உறங்கச் சென்றேன். விடிந்ததும் நகையில் கண் விழிக்கலாமே என்று பேழையை திறந்து பார்த்தேன். அந்த நகையை காணவில்லை. என்ன சொல்கிறாய்? நகையை காணவில்லையா? ஆமாம், நான் வைத்த பாரம்பரிய நகையை யாரோ திருடி சென்று விட்டார்கள். இப்படி எல்லாம் நடந்துவிடும் என்பதற்காகத்தான் நீ அந்த நகையை என்னிடம் கேட்கும்போது நான் தர யோசித்தேன். இப்பொழுது பார்த்தாயா, நான் நினைத்தபடி நேர்ந்து விட்டது. என்ன செய்வது? இப்படி அந்த நகை திருட்டு போகும் என்று நான் எதிர்பார்க்கவில்லையே. ஐயோ, இப்பொழுது நான் என்ன செய்வேன்? நகை திருட்டு போன விஷயம் வெளியில் தெரிந்தால் என்னெல்லாம் நேரக்கூடுமோ? இதை நான் எப்படி சமாளிக்கப் போகிறேனோ? தாங்கள் எதற்காக இதற்கு இப்படி பதறுகிறீர்கள்? பாரம்பரிய நகை திருட்டு போனதால் உங்களுக்கு என்ன பாதிப்பு வந்துவிட்டது? என்ன சொல்கிறாய் கருங்குழலி? இதனால் எனக்கு எந்த பாதிப்பும் கிடையாதா? ஆமாம், அந்த நகையை மகாராணியார் உங்களிடமா ஒப்படைத்தார்? இல்லையே, மலர்கொடியிடம் தானே ஒப்படைத்தார். அந்த திருட்டு போன நகையினால் ஏதாவது பிரச்சனை உண்டானால் அது அந்த மலர்கொடியை தானே பாதிக்கும். தங்களை எப்படி பாதிக்கும்? அந்த திருட்டு போன பாரம்பரிய நகைக்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அல்லவா? நீ சொல்வது உண்மைதான். அந்த நகைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுதான். ஆனால் அந்த நகையை வைத்து மலர்கொடிக்கு எதிராக எத்தனையோ திட்டங்களை நிகழ்த்த நான் யோசித்து வைத்திருந்தேன். இப்போது அத்தனை திட்டங்களும் பாழாகி போய்விட்டதே. நாம் என்ன செய்ய முடியும்? இப்படியெல்லாம் நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லையே. சரி, நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும். நீ அந்த பாரம்பரிய நகையை அணிந்திருந்த போது வேறு யாராவது அதை பார்த்தார்களா? வேறு யாரிடமாவது இதை பற்றி நீ பேசினாயா? இல்லை, அந்த நகையை பற்றி நான் யாரிடமும் பேசவில்லை. நான் அணிந்திருந்த போது என் தந்தையாரும் என் அண்ணன் மணிமாறனும் மட்டும்தான் பார்த்தார்கள். வேறு யாரும் பார்க்கவில்லை. சரி, இதை பற்றி நான் உன் அண்ணனிடமும் தந்தையிடமும் பேசிக்கொள்கிறேன். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததையே மறந்துவிட. என்ன புரிகிறதா? சரி. சோழ நாட்டிற்கே களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி நேற்று இரவு நடந்திருக்கிறது. நம் நாட்டின் விருந்தினராக வந்திருக்கும் சேர மாமன்னரை கொல்ல சதி நடந்திருக்கிறது. இதை பற்றி கேட்கவே என் நெஞ்சம் நடுங்குகிறது மன்னவா. அப்படி ஏதேனும் நடந்திருந்தால் நாம் திட்டம் போட்டு சேர மன்னரை வரவழைத்து சதி செய்து கொன்று விட்டதாக அல்லவா வரலாறு நம்மை வசைபாடும்.
நல்ல வேளையாக எங்கள் சேர மன்னர் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொண்டார். இல்லாவிட்டால் அவரை அழைக்க வந்த நான், அவர் மடிந்து விட்டார் என்ற செய்தியுடன் அல்லவா நான் சேர நாட்டிற்கு சென்றிருக்க வேண்டும். சேர மன்னரின் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்ட வீரர்கள் என்ன ஆனார்கள்? அங்கு நின்று கொண்டு அவர்கள் என்னதான் செய்தார்கள்? காவலர்களை மீறி ஒருவன் உள்ளே நுழைவதென்றால் அவன் அதற்குரிய ரகசிய மார்க்கங்களை தெரிந்தவனாகத்தானே இருக்க வேண்டும். அப்படியானால் அவன் இங்கு அரண்மனையில் மிக நெருக்கமாக பழகியவனாகத்தானே இருக்க வேண்டும். உண்மைதான். பார்த்திபா, மன்னவா, இந்த கோட்டையின் பாதுகாப்பை ஏற்றிருக்கும் தளபதி என்ற முறையில் நமது அரண்மனைக்குள் நடந்த இந்த சதி செயலுக்கு பொறுப்பேற்க வேண்டியவன் நீதானே? ஏன் இப்படி நடந்தது? மன்னவா, சேர மன்னரின் பாதுகாப்பில் நான் இருக்கும் வரை அவரை அருகிலிருந்து கண்காணிக்க முடிந்தது. ஆனால் என்ன காரணத்தினாலோ சேர மன்னர் இனி நீ என்னை பாதுகாக்க வேண்டியதில்லை என்று விலக்கி வைத்து விட்டார். அப்படியே இருந்தாலும் அவர் இந்த அரண்மனையில் இருக்கும் வரை தொலைவில் இருந்தாவது அதை நீ செய்திருக்க வேண்டாமா? திறமையான காவலனை அங்கு நியமித்திருக்க வேண்டாமா? எப்படியோ பெரும் ஆபத்திலிருந்து அவரும் தப்பித்தார். நம் சோழ நாட்டின் கௌரவமும் காப்பாற்றப்பட்டது. ஆனால் இத்தகைய கொடிய செயலை செய்ய துணிந்தவனை அவ்வளவு எளிதில் விட்டுவிடலாமா? அவன் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டாமா? இங்கேயே நமக்கு அருகிலேயே இருப்பவன் தான் இதை செய்திருக்க வேண்டும் என்று இப்பொழுது தெள்ளத் தெளிவாக தெரிந்துவிட்டது. அவன் யார், அவன் எப்படி அங்கு நுழைந்தான் என்பதையெல்லாம் இன்னும் 2 நாட்களில் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த கொலைகாரனை என் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். ஆணையிடுங்கள் மன்னவா. வேண்டாம் சோழ பேரரசு. கொலையாளியை கண்டுபிடிக்க யாரும் எங்கும் செல்ல தேவையில்லை. அது யார் என்று எனக்கு தெரிந்துவிட்டது. சேர மன்னரே, என்ன சொல்கிறீர்கள்? தாங்கள் அவனை கண்டுபிடித்து விட்டீர்கள் என்றால் இவ்வளவு நேரம் ஏன் அதை சொல்லாமல் இருந்தீர்கள்? எனக்கு அது முன்பே தெரிந்திருந்தால் இந்நேரம் அவனை இந்த அவையிலேயே கொண்டு வந்து நிறுத்தி விசாரணை நடத்தி தண்டனை வழங்கி இருப்பேன். அது சரி, அந்த கொலைகாரனை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? அவனுக்கும் எனக்கும் நடந்த போராட்டத்தில் என்னிடம் தாக்குப்பிடிக்க முடியாமல் கட்டாரியை நழுவ விட்டு தப்பித்து விட்டார். அவன் முகத்தை தாங்கள் பார்க்கவில்லையா? பார்க்கவில்லை. முகத்தை கருப்பு துணியால் மூடிக்கொண்டிருந்தான். அவனது முகத்தை பார்த்துவிட வேண்டும் என்று எவ்வளவோ முயன்றேன். ஆனால் அது முடியவில்லை. அவனது கட்டாரி மட்டும் என்னிடம் அகப்பட்டுக் கொண்டது. அதை கொண்டு கொலையாளியை கண்டுபிடித்து விட்டதாக எப்படி கூறுகிறீர்கள்? அவன் தவறவிட்ட கட்டாரியில் அவனது பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறதே. முக்கியமான பொறுப்பில் இருப்பவர்களின் கட்டாரியில் அவர்கள் பெயர் பொறிக்கப்படுவது மரபு. அப்படியானால் பிரதானமான ஒருவர்தான் இதை செய்திருக்க வேண்டும். யார் அவன்? சொல்லுங்கள் சேர மன்னரே. அவன் பெயரை கூறுங்கள். கூறுகிறேன். ஆனால் அவர் யாராக இருந்தாலும் அவருக்கு தண்டனை வழங்கப்படுமா? சோழ நாட்டின் நீதியை பற்றி ஏன் உங்களுக்கு இவ்வளவு சந்தேகம்? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் நான் தங்கள் நீதியை சந்தேகப்படவில்லை. சிபி சக்கரவர்த்தியும் மனுநீதி சோழனும் தோன்றிய சோழ பேரரசு நீதி தவறி நடக்கும் என்று எப்படி கூற முடியும்? அவ்வளவு ஏன், சோழ பேரரசர் கரிகால் பெருவளத்தார் தமது இளம் வயதிலேயே நரைமுடி தரித்து நீதி வழங்கிய வரலாற்றை நானும் கேட்டிருக்கிறேன். பிறகு ஏன் அப்படி கேட்டீர்கள்? சோழ மன்னரே, மிகவும் நெருக்கமான உறவுமுறை கொண்ட ஒருவர் இதில் சம்பந்தப்பட்டிருக்கும் போது தயக்கம் ஏற்படுவது இயல்புதானே, அதனால் கேட்டேன். சேர மன்னரே, அதை பற்றி நீங்கள் ஐயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனது விருந்தினராக வந்திருக்கும் ஒருவரின் உயிரை பறிக்க முயன்றது மன்னிக்க முடியாத குற்றம். அதை செய்தவர் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார். கட்டாரியில் யாருடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது? சொல்லுங்கள் சேர மன்னரே. நான் ஏன் அதை சொல்ல வேண்டும்? நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள்.
இந்த கட்டாரியை வைத்துதான் என்னை கொல்ல முயற்சி செய்தான் அந்த கொலைகாரன். யார் பெயர் இருக்கிறதென்று நீங்களே பாருங்கள். சோழ மன்னரே, ஏன் திகைத்து நிற்கிறீர்கள்? இப்பொழுது தெரிகிறதா என்னை கொலை செய்ய வந்தவர் யார் என்று? இல்லை, நான் அந்த கொலை முயற்சியை செய்யவில்லை. என் மீது உள்ள வஞ்சத்தின் காரணமாக நீங்கள் வேண்டுமென்றே என் மீது பழி போடுகிறீர்கள். இது திட்டமிட்ட செயல். அப்படியானால் எங்கள் மன்னரை தாக்க வந்தவரின் கட்டாரியில் தங்கள் பெயர் எப்படி வந்திருக்க முடியும்? நீங்களே அந்த கட்டாரியை வாங்கி பாருங்கள். அது உங்கள் கட்டாரி தானா, அதில் இருப்பது உங்கள் பெயர் தானா என்று உங்களுக்கே புரியும். அதற்கு அவசியமில்லை. பார்த்தவுடனே தெரிந்துவிட்டது அது என் கட்டாரிதான் என்று. ஆனால் அது இவர் கைக்கு எப்படி போனது என்றுதான் புரியவில்லை. இது நல்ல விந்தையாக இருக்கிறது. என்னை தாக்க வந்தவனின் கையில் இருந்து விழுந்ததுதான் இந்த கட்டாரி. இது விஜயபூபதி கட்டாரி என்று அவரே ஒத்துக்கொள்கிறார். ஆனால் இது எப்படி என் கையில் வந்ததென்று அவருக்கு குழப்பமாக இருக்கிறது. எந்த குற்றவாளியும் நான் தான் அதை செய்தேன் என்று ஒப்புக்கொண்டதாக சரித்திரமே இல்லை. இதுதான் என்னை தாக்க வந்தவனின் கையில் இருந்த கட்டாரி. இதில் இருப்பது விஜயபூபதியின் பெயர்தான். இதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். சேர மன்னரே, சற்று அமைதியாக இருங்கள். இது போன்ற நேரங்களில் அவசரப்பட்டு எதையும் தீர்மானித்து விட முடியாது. இது விஜயபூபதியின் கட்டாரிதான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவரும் இதை மறுக்கவில்லை. இந்த கட்டாரி எப்படி தங்கள் கைக்கு வந்தது என்றுதான் அவர் குழப்பமடைகிறார். இந்த நிலையில் இவர்தான் குற்றவாளி என்று சொல்லிவிட முடியாது. போதும் சோழ மன்னரே, போதும். இவ்வளவு முக்கியமான ஆதாரத்தை காட்டியும் என்னை நம்பாமல் நடவடிக்கை எடுக்க தயங்குகிறீர்கள். என் உயிருக்கே ஆபத்து நேர்ந்தும் அதை பொருட்படுத்தாமல் அதை செய்தவன் உங்கள் மைத்துனன் என்பதால் அவனை காப்பாற்ற நினைக்கிறீர்கள். இதற்கு மேலும் இங்கு இருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. இன்றே நான் சேர நாட்டிற்கு புறப்படுகிறேன். இல்லை சேர மன்னரே, இந்த விஷயத்தை தீர விசாரித்து தீர்ப்பு சொல்லும் வரை தாங்கள் இங்கு இருப்பதுதான் நல்லது. இல்லை, அதை பற்றி தெரிந்து கொண்டு எனக்கு என்ன ஆகப் போகிறது? கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேண்டுமா என்பார்கள். ஆனால் நீங்கள் அதை பார்ப்பதற்கு கண்ணாடி அவசியம் என்கிறீர்கள். நீங்கள் ஏதோ செய்து கொள்ளுங்கள். நான் சேர நாட்டிற்கு புறப்படுவது என்று உறுதியாக தீர்மானித்து விட்டேன். அமைச்சரே, வாருங்கள். மன்னவா, சத்தியமாக சொல்கிறேன், நான் இந்த கொலை முயற்சியில் ஈடுபடவில்லை. சோழ நாட்டிற்கே அவப்பெயரை ஏற்படுத்தும் ஒரு தவறான செயலை நான் செய்வேனா? தனிப்பட்ட முறையில் எனக்கும் அவர் மீது பகை இருந்தாலும் இப்போது அவர் தங்கள் நட்பு நாடி வந்தவர் என்பதை நான் மறந்து விடுவேனா? கொலையாளி என் கட்டாரியை பயன்படுத்தி இருக்கிறான். அது எப்படி அவரிடம் சென்றது என்றுதான் எனக்கு புரியவில்லை. பிரச்சனையை திசை திருப்ப அவர் முயற்சித்திருக்கிறார். எனக்கும் புரிகிறது விஜயபூபதி. இந்த விஷயத்தில் உண்மையை தெரிந்து கொள்ளாமல் எந்த தீர்மானத்திற்கும் வரமாட்டேன். நீங்கள் செல்லலாம், மற்றவர்களும் செல்லலாம். நான் சற்று தனிமையிலே சிந்திக்க வேண்டும்.
வலையில் சிக்கிக்கொண்ட பூச்சியை போல இப்போது நான் வகையாக சிக்கிக்கொண்டேன். திருட்டு போன பாண்டிய மன்னர் குடும்பத்து பாரம்பரிய நகையை எப்படியும் மீட்டு விடுவேன், உனக்கு கலங்கம் வராமல் காப்பாற்றி விடுவேன் என்று என்னிடம் வாக்குறுதி அளித்த முத்து நகையும் இப்போது பின்வாங்கிவிட்டாள். அவளால் அந்த திருடனையோ திருட்டு போன அந்த பாரம்பரிய நகையையோ கண்டுபிடிக்க முடியவில்லை. மங்கள நன்னாள் விழாவிற்கு நான் கண்டிப்பாக பாரம்பரிய நகையை அணிந்து வர வேண்டும் என்று மாமன்னரும் மகாராணியாரும் எனக்கு கட்டளையிட்டு விட்டார்கள். இல்லாத நகையை நான் எவ்வாறு அணிந்து செல்ல முடியும்? நாளை நடைபெற இருக்கும் மாமன்னரின் பிறந்த நன்னாள் எனக்கு சோதனை நாளாக அமைய போகிறது என்று உறுதியாகிவிட்டது. அந்த நாளை நான் எப்படி எதிர்கொள்ளப் போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லையே. எந்த திசையில் பறப்பது, எப்படி தப்பிப்பது என்ற வழிவகை தெரியாமல் வகையாக மாட்டிக்கொண்டு திசை மாறி பறந்து கொண்டிருக்கும் பறவையின் நிலைமையாகிவிட்டது என்னுடைய நிலைமை. என்ன மலர்கொடி, நீ ஏதோ பலத்த யோசனையில் இருப்பது போல் தோன்றுகிறதே. ஒன்றுமில்லை, நாளை நடைபெற இருக்கும் மங்கள நன்னாள் விழாவை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். மங்கள நன்னாள் விழா என்பது நம் மன்னர் குடும்பங்களில் ஆண்டுதோறும் வழக்கமாக நடைபெறும் ஒரு விழாதானே. இதில் யோசிக்க என்ன இருக்கிறது? ஓஹோ, பாண்டிய நாட்டில் நடைபெறவிருக்கின்ற மங்கள விழாவில் நீ கலந்து கொள்வது இதுதானே முதல் முறை? அதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறாயா? இல்லை இல்லை, நாளை நடைபெறவிருக்கும் விழாவிற்கு நான் பாரம்பரிய நகையை அணிந்து கொண்டு வரலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். ஏன் மலர்கொடி, அது என் தாயார் உனக்கு மனமுகந்தளித்த கௌரவம் தானே. இதில் யோசிக்க என்ன இருக்கிறது? அந்த பாரம்பரிய நகை எனக்கு அளிக்கப்பட்ட கௌரவம் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. ஆனால் அவ்வளவு பெரிய கௌரவத்தை எனக்கு அளித்த அத்தையாரை பதிலுக்கு நான் கௌரவப்படுத்த வேண்டாமா? அதுதானே முறை. அதனால் நாளை நடைபெற இருக்கின்ற விழாவிற்கு அந்த நகையை அணியாமல் செல்ல வேண்டும் என்று நான் முடிவெடுத்திருக்கின்றேன். என்ன சொல்லுகிறாய்? மாமன்னரும் மகாராணியாரும் கட்டாயம் நீ அந்த நகையை விழாவிற்கு அணிந்து வர வேண்டும் என்று உன்னிடம் கூறியிருக்கும் போது அதை நீ அணியாமல் வருவது அவர்கள் இருவரையும் உதாசீனப்படுத்துவது போலல்லவா அமையும்? அது எந்த வகையில் கௌரவப்படுத்தும்? நாளை நடைபெற இருக்கும் நன்னாள் நிகழ்ச்சியில் அத்தனை பெரிய மகா சபையில் மாமன்னரும் மகாராணியாரும் அவர்கள் அருகே என்னை அமர வைப்பதே அவர்கள் எனக்கு தரும் மிகப்பெரிய கௌரவம். அவர்கள் அருகில் மகாராணியாரின் கௌரவத்திற்கு அடையாள சின்னமாக விளங்கும் அந்த பாரம்பரிய நகையை என் கழுத்தில் அணிந்து கொண்டு, பார்த்தீர்களா, மகாராணியாரின் கௌரவ சின்னமான பாரம்பரிய நகையை நான் அணிந்து கொண்டிருக்கிறேன் என்று மற்றவர்களுக்கு பறைசாற்ற நான் விரும்பவில்லை. என்னுடைய இந்த விருப்பத்தை தாங்கள்தான் மாமன்னருக்கும் மகாராணியாருக்கும் எப்படியாவது எடுத்துச் சொல்லி அவர்கள் சம்மதத்தை பெற்றுத்தர வேண்டும். மலர்கொடி, இப்படி முட்டாள்தனமாக எதையாவது யோசித்துக் கொண்டிருக்காதே. நீ அந்த பாரம்பரிய நகையை அணிந்து கொண்டு அம்மகாசபையில் வந்து அமர்வதுதான் என் தாயாருக்கும் தந்தையாருக்கும் மகிழ்ச்சியை தருமே தவிர, அதை நீ தவிர்ப்பது அவர்களுக்கு மன வருத்தத்தை தான் தரும், மகிழ்ச்சியை தராது. மாறாக, நான் அந்த பாரம்பரிய நகையை உன்னை அணிய சொல்லி கேட்ட போதெல்லாம் முதலில் அந்த நகையை ஒரு சரியான தருணத்தில் தான் அணிய வேண்டும் என்று நீ என்னிடம் சொல்லி வந்தாயே. அந்த சரியான தருணம் நாளைதான். அந்த நகையை அணிந்து கொண்டு நீ வரும் அந்த காட்சியை நானும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மறுப்பேதும் சொல்லாமல் கட்டாயம் நாளைய விழாவிற்கு அந்த பாரம்பரிய நகையை அணிந்து கொண்டு வா.